வணக்கம். தமிழ்நாடு மூத்த பெருமக்கள் நல இயக்கம், தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் மூவ்மெண்ட் மற்றும் எம்பவர் இந்தியா சமூக செயல்பாட்டு குழுவின் சார்பிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய முக்கிய நோக்கமானது, தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகையில் மூத்த பெருமக்கள் 13.7% உள்ளனர். மேலும் இந்தியாவிலேயே மூத்த பெருமக்கள் அதிகமாக வாழும் 2வது மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. எனவே மூத்த பெருமக்களின் உரிமைகளை காப்பதற்காகவும் அவர்களின் நலன் பேணுவதற்காகவும் தமிழ்நாடு மூத்த பெருமக்கள் உரிமை ஆணையத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. எங்களது 2வது கோரிக்கை, மூத்த பெருமக்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றும் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக சேவை அமைப்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் முதலமைச்சர் விருது, ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவை வழங்க தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டுகிறோம். அடுத்து, முதுமையின் விளைவாக ஏற்படும் மறதி நோய், பக்கவாதம் மற்றும் மூட்டு நோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தமிழகமெங்கும் தாலுகா அளவில் தொடர் சிகிச்சை மையங்களை தமிழக அரசு தொடங்க வேண்டுமென வேண்டுகிறோம். மூத்த பெருமக்கள் இல்லங்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தொடங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் கண்காணிக்கவோ அவற்றின் தரத்தை நிர்ணயிக்கவோ எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லை. ஆகவே இது போன்ற இல்லங்களின் தரத்தை நிர்ணயிக்க ஒரு கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு நிர்ணயிக்க வேண்டுகிறோம். மூத்த பெருமக்களுக்காக நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் முதியோர் இல்லங்களை அரசு ஆரம்பிக்க வேண்டுகிறோம். அடுத்து, மூத்த பெருமக்களுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் பகல் நேர ஓய்வு மையங்கள், அதாவது டே கேர் சென்டர், அவற்றை ஆரம்பிக்க வேண்டுகிறோம். மேலும் 60 வயதை கடந்த அனைத்து மூத்த பெருமக்களுக்கும் நிமோனியா தடுப்பூசியை போட தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டுகிறோம். இதிலே முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது, தமிழ்நாடு மூத்த பெருமக்கள் உரிமை ஆணையம், அதாவது தமிழ்நாடு எல்டர்ஸ் ரைட்ஸ் கமிஷன், அதை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய முக்கியமான கோரிக்கையாகும். இதையொட்டி நாங்கள் தமிழ்நாடு மூத்த பெருமக்கள் நல இயக்கத்தின் சார்பிலும் எம்பவர் இந்தியா அமைப்பின் சார்பிலும் ஒரு சட்ட முன்வரைவை தயாரித்திருக்கிறோம். அந்த சட்ட முன்வரைவை இப்போது வெளியிடுகிறோம். இதனுடைய நகல்கள் மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு இதை கொடுக்க உள்ளோம். ஆகவே எங்களது தமிழகத்திலே பல ஆணையங்கள் செயல்படுகிறது. நேற்று கூட ஒரு தீயணைப்பு துறைக்கென ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு ஆணையமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மூத்த பெருமக்களுக்கான பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் அவர்களை கண்காணிப்பதில்லை, அவர்களை பாதுகாப்பதில்லை. ஆனால் அவர்களுடைய சொத்து மட்டும் வேண்டும் என்று குழந்தைகள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். ஆகவே அது போன்ற நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்று இன்றைக்கு அவர்களுக்கு எதிரான, மூத்த குடிமக்களுக்கு எதிரான வன்முறைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பாதுகாக்க பேண தமிழக அரசு உடனடியாக ஒரு மூத்த பெருமக்கள் உரிமை ஆணையத்தை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் சங்கர். நான் நிறுவனர் மூத்த பெருமக்கள் நல இயக்கம், அதோடு
எம்பவர் இந்தியா என்ற சமூக நல செயல்பாட்டு குழுவினுடைய நிறுவனர் மற்றும் கௌரவ செயலாளர், அதோடு ஆசிய பசிபிக் பிராந்திய அளவிலான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய அமைப்பின் ஃபோக்கல் பாயிண்ட் ஆக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அருகில் இருக்கக்கூடிய நண்பர் திரு பக்தவச்சலம் அவர்கள் தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி.